தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிதாவை தொழும் 5 வேளைகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். பிதாவை தொழும் 5 வேளைகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். இஸ்லாமிய சமூகத்தினர் தினந்தோறும் 5 வேளை கடவுளை தொழுகின்றார்கள். இஸ்லாமிய சமூகத்தினர் தினந்தோறும் 5 வேளை கடவுளை தொழுகின்றார்கள். தானியேல் 7 வேளை கடவுளை தொழுதான். நாம் கடவுளை, பிதாவை எத்தனை முறை தினந்தோறும் தொழுகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். தினந்தோறும் ஒரு முறை ஜெபிப்பதே மிகவும் கடினமாக உள்ளது. ஆனால் பிதாவை குறைந்தது 5 முறை எளிதாக தொழலாம். அது எந்தெந்த வேலை என்பதை குறித்து பார்ப்போம். அதிகாலையில் எழுந்தவுடன் ஆண்டவரை தொழுங்கள். ஒரு 5 நிமிடம் ஆண்டவரோடு பேசுங்கள். அதிகாலையில் செய்யும் ஜெபம் கேட்கப்படும் என்று வேதம் கூறுகிறது. அதிகாலையில் எழுந்தவுடன் ஒரு 5 நிமிடம் பிதாவை தொழலாம். அடுத்ததாக காலையில் உணவு உண்பதற்கு முன்பாக அந்த டைனிங் டேபிள் முன்பு அமர்ந்து 1 நிமிடம் பிதாவை தொழலாம். மதிய உணவுக்கு முன்பாக 1 நிமிடம் பிதாவை தொழலாம். இரவு உணவுக்கு முன்பாக 1 நிமிடம் பிதாவை தொழலாம். இறுதியாக நாம் தூங்குவதற்கு முன்பாக ஒரு 5 நிமிடம் இறைவனை தொழலாம். ஆக 5 வேளை இறைவனை தொழுவதற்கு எளிய வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. சும்மா கத்திட்டு ஹல்லேலூயா அப்படின்னு கத்த வேண்டிய அவசியம் கூட கிடையாது. கர்த்தருடைய வசனங்களை வாயில் அறிக்கையிட்டு ஜெபித்தாலே போதும். அன்புள்ள பிதாவே ஸ்தோத்திரம், ஆறுதலின் தெய்வமே ஸ்தோத்திரம், அடைக்கலமே ஸ்தோத்திரம், கேடகமே ஸ்தோத்திரம், புகலிடமே ஸ்தோத்திரம், இரத்த கோட்டையே ஸ்தோத்திரம், உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் என் மேல் அக்கறையாக இருப்பவரே ஸ்தோத்திரம், என்னை விசாரிப்பவரே ஸ்தோத்திரம், என்னுடைய நல்ல பரிகாரியே ஸ்தோத்திரம், துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம், தூயவரே ஸ்தோத்திரம், யெகோவா நிசியே ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மா ஸ்தோத்திரம், யெகோவா சாலம் ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே ஸ்தோத்திரம், எல்சடாய் ஸ்தோத்திரம், யோசனையில் பெரியவரே ஸ்தோத்திரம், செயல்களில் வல்லவரே ஸ்தோத்திரம், விடியற் காலத்து வெண்மினே ஸ்தோத்திரம், லீலி புஷ்பமே ஸ்தோத்திரம், ஜீவ தண்ணீரே ஸ்தோத்திரம், ஜீவ அப்பமே ஸ்தோத்திரம், ஜீவ பலியே ஸ்தோத்திரம், வற்றாத நீரூற்றே ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னதற்காக ஸ்தோத்திரம் என்று கடவுளுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு 5 வேளை நாம் எளிதான முறையில் பிதாவை தொழலாம். 5 வேளை நாம் பிதாவை தொழுவோம். கடவுளோடு இணைந்திருப்போம். கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். எந்த பிசாசின் சக்திகளும் நம்மை அண்டாது.